விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பெரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பெரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கடந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். ஆண்டவர் நம்மளை வழிநடத்தினதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்துவோமா? ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் போன மாதம் முழுவதுமா யார் யார் ஆண்டவர் அருமையாய் வழிநடத்தினாரோ எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்களேன். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி, நன்றி அப்பா, நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி, கைவிடாமல் வழிநடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. பிதாவே உம் நாமம் வாழ்க ராஜா, ஆவியானவரே உம் நாமம் வாழ்க. இதுவரைக்கும் விட்டு விலகாமல் வழிநடத்தினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. போன மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே ஆகாரத்தை கொடுத்தீங்களே, எந்த ஆபத்துக்கள் வராமல் பார்த்துக்கிட்டீங்களே, எங்கள் குடும்பத்துடைய தேவைகளை சந்திச்சிங்களே, ஒரு இடத்துல கூட வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க விடலையே. யார் யார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி அப்பா, எங்கள் தேவைகளை சந்திச்சிங்களே ஆண்டவரே, எங்களை ஆண்டவர் வழிநடத்தினீரே உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி அப்பா. பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சுக்கோங்க. இந்த வர்ற மாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தணும். இந்த வர்ற மாதத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவாரா. ஆனால் வாயை திறந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவரே இந்த வர்ற மாதத்தில் எங்கள் குடும்பத்தை அற்புதமாய் நடத்துங்கன்றவங்க பக்கத்தில் கைகளை பிடிச்சு எல்லாரும் ரெடியா? 1 2 3 ஜெபம்னுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தேவைக்காக ஜெபிங்க, உங்களுடைய மாம்சீக தேவைகளுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பலவீனங்கள் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கணும், ஆண்டவர் உங்களை வழி நடத்தணும். உங்களுடைய வேலைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய படிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஃபைனான்ஷியல் growthக்காக மல்டிப்ளிகேஷனுக்காக ஜெபிங்க. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்க வீடு உடைஞ்சு போயிருக்குமானால் அந்த உடைஞ்சு போன வீடை ஆண்டவர் ஒண்ணுபடுத்தணும், சரிப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளும் பாடுகள்னால நிம்மதிகள் இல்லாமல் இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசம் முழுவதும் பிசாசான உங்க வீடை தொடக்கூடாது. ஒரு பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எங்க வீடை தொடுங்கப்பா, உமக்கு நன்றி. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், மூமாத காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமத காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமத காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. கைகளை உயர்த்தே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கி. கடைசியாய் ஒரு முறை கைகளை உயர்த்தே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே,